வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கி ஒரு அழகான ஒரு சிந்தனை. எழுதாத பேனா, அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையும். அந்த பேனா கையில் எடுத்து நம்ம எழுதும்போது நமக்குள் உதிக்கின்ற சிந்தனை எதுவென்று தெரியாது. என்ன சிந்தனையோ அந்த சிந்தனை என்ன எழுத்துக்கள் உதிக்கும் என்று நமக்கு தெரியாது. அந்த கருப்பொருளுக்கு தகுந்த மாதிரி என்ன வார்த்தைகளும் சொல்லும் பொருளும் என்ன எப்போ என்ன அப்படின்ட்டு எதுவுமே தெரியாது. எழுதுவதற்கு முன் என்ன, எழுதுவதற்கு பின் என்ன அப்படின்றதெல்லாம் நம்மளால் யூகிக்கவே முடியாது. அதான் எழுதா பேனாவை போல் நம்முடைய வாழ்க்கை. அதை ஒவ்வொரு நாளும் எழுதி எழுதி அந்த எழுத்துக்களை போன்று நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு இன்று யாரும் எந்த மனிதர்களும் முன் வருவதே இல்லை. ஏனால் எழுதியபடி வாழ்க்கை அமைந்து விட்டால் அந்த வாழ்க்கை அவர்களால் நிச்சயமாக வாழ முடியாது. இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்ட்டு நம்ம சொல்லி வச்ச மாதிரி யாராலையும் வாழ முடியாது. அதனால தான் எழுதா பேனா அப்படின்னு சொல்கிறேன். அந்த நேரத்தினுடைய நியாயங்கள் அப்படின்ட்டு ஜெயகாந்தன் சொன்ன மாதிரி வாழ்க்கையும் அப்படி தான். எப்படி ஒரு தண்ணி ஒரு ஆற்றுல வருதுன்னா, ஏதோ ஒரு இடங்களில் வருதுன்னா அது பள்ளத்தை அந்த தண்ணியை வெட்டி விட்டோம்னா, வரப்பை வெட்டி விட்டோம்னா அந்த தண்ணி எப்படியெல்லாம் போக முடியுமோ அப்படியெல்லாம் போகக்கூடிய அளவு தான் மனிதனுடைய வாழ்வை தவிர, கோடு போட்ட மாதிரி புள்ளி வச்ச மாதிரி இப்படி இன்றைய உலகத்தில் வாழும் மனிதர்கள் யாரும் அந்த தனக்கென்ற ஒரு வாழ்வை நிறைவாக சிறப்பாக அதை இப்படி தான் எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த உலகத்தில் யாரும் வாழ்வதில்லை. அப்படி யார் வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் பெரிய மகான்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த அற்ப பிறவிகள்னு சொல்லலாம். அற்ப பிறவிகள்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் அரிதான பிறவின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு வார்த்தைகளுக்குள்ளே மனுஷன் மாட்டிக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து வெந்து நொந்து போயிருக்கிறான் நிறைய பேர். அதனால் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் நமக்காக படைக்கப்பட்டது. அந்த படைக்கப்பட்டதில் நம்மளால் முடிந்த சிறிய ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வாழ்வை கொடுப்பது என்னென்னா, யாருக்கும் எந்தவித சேதாரமும் இல்லாமல் வாழ்வது தான். அதனால் அந்த எழுதியபடியெல்லாம் இன்றைக்கி வாழ்ந்திருந்தால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சொர்க்கமாகவே மாறி இருக்கும். எந்த பிரச்சனையும் வராது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் எல்லாம் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால் அப்படி எழுதியபடி வாழணும் அப்படின்னா நம்மளுடைய வான்மறை பொதுமறை முப்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குறளை படித்தாலே இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல வாழ்வை இந்த உலகத்தில் எல்லாருமே வாழலாம். ஆனால் எழுதி வைத்த அத்தனை திருக்குறளுக்கும் அதை மதித்து நடக்கின்ற மனிதர்கள் மிக மிக குறைவே. அதனால தான் நான் எழுதா பேனா அப்படின்னா எது இன்னும் எழுதலை அந்த பேனா. அப்போ எழுதினால் அது போல் வாழ்ந்திட முடியுமா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. அது என்னோட தனிப்பட்ட ஒரு கேள்வி. எழுதியபடி சொன்னபடி நடக்கின்ற இந்த உலகத்தில் மனிதர்கள் யாரேனும் இருந்தால் சொல்லுங்கள். தவறாக யாரும் நினைக்க வேண்டாம். இப்படி தான் இந்த உலகம் போயிட்டுருக்கு, அதில் நாமும் போயிட்டுருக்குறோம். அதனால் எழுதி வைத்தபடி இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டால் இந்த உலகமே சொர்க்க உலகமாக இருக்கும். அந்த உலகத்தில் நாமும் தான் வாழ்கிறோம். அது மாதிரி வாழ முடியுமா என்று வாழ்வதற்கான முயற்சியை மட்டும் எடுப்போம். மற்றபடி வாழ்ந்த பிறகு எது நமக்கு நல்லதாக அமைகிறதோ அந்த வாழ்வை நாம் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் சந்தோஷமாக பயணிப்போம். நன்றி, வணக்கம். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரிகாலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.